தமிழ்நாட்டில் உள்ள படித்த மற்றும் படிக்காத அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரதாக சொல்லியிருக்கோம். அதுக்கான திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்றதை நம்ம சொல்லுவோங்க ஐயா. படித்த படிக்காத அனைவருக்கும் அரசு பணி கொடுக்க முடியும்னா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற, பசுமை தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கிற, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, இதான் நம்ம கோட்பாடு. அதன் அடிப்படையில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை நம்மால் கொடுக்க முடியும். இப்போ உதாரணமாக பல சான்றுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா எல்லாருக்கும் எளிதாக புரியுற மாதிரி நாம் ஒரு 2000 ஏக்கர் அல்லது 3000 ஏக்கர்களில் கரும்பு நம்ம விளைய வைக்கிறோம். கரும்பிலிருந்து பிரேசில் போல் எத்தனால் பெட்ரோல் எடுக்கலாம். பெட்ரோல் எடுப்பது என்பது மயில் ஓட்டுவதற்கு, வாகனங்கள் ஓட்டுவதற்கு தான் நல்ல. பெட்ரோலை பயன்படுத்தி மின்சாரமும் தயாரிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். பல பயன்பாட்டுக்கு செய்ய முடியும். பிரேசில் கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிறது. கரும்பு விளைய வச்சிட்டோம். இப்போ அதை வெட்டுறதுக்கு படித்தவர்கள் தேவையா, இல்லை படிக்காத கல்வியறிவு இல்லாதவர்களே போதுமா? உடல் உழைப்பாற்றல் இருந்தாலே போதும். அப்போ கரும்பை வெட்டி கட்டி கொண்டு வந்து ஆலைக்கு சேர்ப்பதற்கு கற்றவர்கள் தேவையில்லை. அந்த கரும்பை ஆலையில் கொடுத்து சாராக்கி அது உலையில் அந்த அடுக்கலையில் அடுப்பலை போட்டு எரிக்கிறதுக்கு கல்வியாளர் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சப்பட்டிருக்கிறது எண்ணி அடுக்குவதற்கு கல்வியாளர் தேவைப்படுது. அது எவ்வளவு நாட்டு சிறு சிறு சர்க்கரையாக கட்டிகளாக எவ்வளவு உள்நாட்டு உணவு தேவைக்கு, வெளிநாட்டு உணவு தேவைக்கு, பிற மாநில உணவுகளுக்கு நம்ம தேவைக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம், எவ்வளவு சந்தைப்படுத்தியிருக்கோங்கிற கணக்கை நமக்கு வரையறுத்து தர, எழுதி தர கற்றவர்கள் தேவைப்படுது. ஒரே நிலத்தில் ஒரே களத்தில் படித்தவருக்கு வேலை, படிக்காதவருக்கும் வேலை வந்துகிறது. இப்போ அந்த சக்கையிலிருந்து சாப்பிடுகிற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை உங்களுக்கு விளங்குது. அந்த சக்கையை மீதியை தூக்கி கொண்டு போய் நாம் வைத்திருக்கிற உரக்கடங்குகள் கொட்டுகிற வேலை. அங்கே வண்டி ஓட்ட தெரிஞ்சு குப்பை அள்ள தெரிஞ்சால் போதும், அவனுக்கு பெரிய கல்வி தகுதி தேவையில்லை. அப்போ ஒரே களத்தில் ஒரே நிலத்தில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை வந்துடுது.